வசை ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. நீங்கள் சொல்லுங்கள், அப்பா என்னோட நீங்கள் பேசுங்க. ஆண்டவரை எனக்கு ஊழியம் செய்யுங்க, எனக்கு தெரியாததை கற்றுத்தாங்க. நீங்கள் ஜெபிங்க. பிதாவே, இன்றைக்கு நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் இந்த நாளில் உங்களோட சத்தத்தை கேட்குறதுக்கு உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்காங்க. நீங்கள் இவங்களோட பேசலைன்னா அதில் பலனே இல்லை. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இருந்து பேசுகிறதுனால அது உங்கள் வார்த்தையாக இல்லைன்னா அதில் எந்த பலனும் இல்லை. அதனால் அப்பா நீங்கள் பேசணும், உங்கள் வார்த்தை பேசப்படணும், உங்கள் வாய் இந்த ஜனங்களோடு கூட உரையாட வேண்டும். அதனால் பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு வாங்கப்பா, இவர்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்க, சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. சத்தியத்தில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து கொள்ள இவளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்கு இந்த நேரத்தையும் இந்த காலங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சரி பிரியமானவர்களே, நாங்கள் இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம், இல்லாட்டி என்ன சத்தியத்தை படிக்க போகிறோம்னு கேட்டால், ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். அது என்னன்னு கேட்டால், இந்த ராபோஜனத்தை பற்றி உங்களோட கூட படிப்பிக்க போகிறேன். இல்லாட்டி உங்களுக்கு நான் இந்த வசனத்திலிருந்து போதிக்க போகிறேன். ராபோஜனம் அப்படின்னா, இந்த உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வாரம் இந்த காரியத்தை செய்கிறோம். ஒரு அப்பத்தை எடுத்து அதை செஞ்சு அதை பிச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு, அது இயேசுவின் சரீரம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த ரசம் இருக்கிறது, திராட்சை ரசம், அதை எடுத்து நாங்கள் சொல்கிறோம், இது இயேசுவின் ரத்தம், இதை நீங்கள் வாங்கி குடிங்க அப்படின்றோம். இது நம்ம ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் இதை செய்கிறோம். ஆனால் நம்ம இதை செய்கிறோம், வழக்கத்தின்படி செய்கிறோம். அது ஒரு மத ரீதியான காரியத்தை போல செய்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற உண்மையான தெளிவான அர்த்தத்தை நமக்கு சரியாக தெரியலை இல்லையா? நமக்கு அதில் உள்ள தெளிவான அர்த்தத்தை தெரியலை. பாதி பேருக்கு அது என்னத்துக்கு செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கூட தெரியாது. ஏதோ பரிசுத்தமாக என்ன செய்கிறோம், அந்த அப்பத்தை பிச்சு நமக்கு கொடுத்தோன்னே ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்றோம். அந்த பாத்திரத்தில் இருக்கிறதான பானத்தை கொடுத்தோன்னே அதையும் ஸ்தோத்திரம் பண்ணி குடிச்சிடுறோம். ஆனால் அது என்னத்துக்கு செய்கிறோம், அதனால எங்களுக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு பாதி பேருக்கு மொத்தமாகவே தெரியும். இன்னும் பாதி பேர் இதை சாப்பிடும்போது சொல்லுவாங்க, உனக்கு இந்த தகுதி இருக்கா, உனக்கு இந்த தகுதி இருக்கான்னு கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் உனக்கு சபையில் அப்போ சாப்பிட முடியும், உனக்கு பானத்தில் பானம் பண்ணி முடியும். எப்படின்னா, நீ ரட்சிக்கப்பட்டு தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்போ தான் உனக்கு இதில் பானம் பண்ண சாப்பிட முடியும். இன்னொரு சிலர் சொல்லுவாங்க எப்படின்னா, எங்கள் பாஸ்டரோட கையில் தான் நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், எங்கள் பாஸ்டரோட கையில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் உனக்கு இந்த அப்பத்திலும் ரசத்திலும் பானம் பண்ண முடியும். இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகள் கோட்பாடுகளை வச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு சொல்லுவாங்க, இப்படி செஞ்சால் தான் உனக்கு கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னுவாங்க. இல்லை, இதெல்லாம் முக்கியமானு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவ்வளோ முக்கியம்னு சொல்ல முடியாது. ஞானஸ்தானம் எடுத்தோன்னு தான் இதில் சாப்பிடணும்னு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீங்கள் பிள்ளை ஆயிட்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, அவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. அப்போ பிள்ளைகளுக்கு அவருடைய மேசையில் சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இருக்கே. உங்கள் வீட்டில் ஒரு பையன் உங்களுக்கு இருப்பானா இருந்தால், உங்களால் நீங்கள் பெத்த பையன் ஒருத்தர் இருப்பானா இருந்தால், அவனுக்கு உங்கள் வீட்டில் சோறு சாப்பிட்றதுக்கு என்ன தகுதி வேணும்? முதல் தகுதி அவனுக்கு கிடச்சிட்டு. என்ன தகுதி? அவன் பிள்ளையாக பிறந்துட்டான். அப்புறம் அவனுக்கு நீங்கள் சோறு கொடுக்காட்டி போலீஸில் உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான். ஏனுக்கு நீங்கள் பிள்ளையை பெற்றுட்டுமே சாப்பாடு போடாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுவான் போலீஸால். அதனால் அவன் ஏற்கனவே தகுதி ஆயிட்டான். என்ன, எப்படி தகுதி ஆனால், பிள்ளைன்னு சொல்கிற தகுதி அவன் பெற்றுட்டான். அப்போ அதனால் ஒன்றுமே எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வெள்ளை உடுத்திட்டு வந்தால் தான் இதில் நீ பானம் பண்ணலாம், இதில் சாப்பிடலாம். வெள்ளை உடுத்தலைன்னா உனக்கு நான் தரமாட்டேன், செருப்பு போட்டிருந்தா உனக்கு நான் தரமாட்டேன், தலையில் துணி போடாட்டி உனக்கு நான் தரமாட்டேன். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இதை பெறுறதுக்குரிய தகுதியை சொல்லி 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 கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், பாதி பேர் இதை பெறாமே போயிட்டானுங்க. ஒரு வீட்டுக்கு நான் ஒரு முறை போன நேரம், அவனுக்கு ஒரு வாலிபு பொடியை அவனுக்கு கொமினியன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சர்ச்சில். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால், அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், கொஞ்சம் ஒரு இடத்துல வேலை செய்கிறான், ஒரு ஹோட்டலில் அப்பப்போ பியர் ஒன்று குடிச்சிடுறான். அதுக்கு பிறகு இது எப்படியோ பாஸ்டருக்கு அங்கே இருந்தவருக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு கம்யூனியன் தரவே மாட்டேன். கம்யூனியன் தரமாட்டேன்னு சொன்னோன்னா அவன் சர்ச்சுக்கு வராமல் போயிட்டான். சர்ச்சுக்கு வராதனால கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவன் சபைக்கே வரலை. அப்போ நான் அங்கே போன நேரம் அவன் பார்த்தேன், ரொம்ப ஒரு சோகமாக இருக்கான். நான் கிட்ட ஏண்டானே என்னை சபைக்கு வர வேண்டான்ட்டாங்கண்ணா. அப்புறம் நான் சொன்னேன், பிரச்சனை இல்லை, நீ எங்கள் சபைக்கு வா, நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நான் உன்னை சபைக்கு வர சொன்னேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் திருந்திட்டான். திருந்தி நல்லா திருமணம்லாம் முடித்து, எல்லாம் கம்மல் காதெல்லாம் குத்தி இருந்தான், எல்லாத்தையும் கலட்டிட்டு அவன் ரொம்ப அழகான ஒரு ஊழியக்காரனாக மாறிட்டான்.
அதுக்கு பிறகு நல்லா இருக்கான். இப்போ இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவருடைய திருவிருந்தில் வராத, பானம் பண்ணாத, உள்ளுக்கு வராதன்னு சொல்லி சொல்லி மக்கள் என்ன பண்ணுறாங்க, விரட்டி விட்டுறாங்க. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். பாதி பேருக்கு என்னன்னா, விருந்தில் பங்கு பெறாமல் இருந்தால் நல்லோன்னு நினைக்கிறான். நான் தப்பு பண்ணுறேன், நான் பிழை பண்ணுறேன், அதனால் இந்த திருவிருந்துக்கு நான் பங்கு பெற மாட்டேன், அப்படி இருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த திருவிருந்தில் பங்கு பெறாட்டி என்ன நடக்கும், ஆண்டவர் சொல்கிறாரு, என் அப்பத்தில் நீ சாப்பிடலைன்னா, என்னுடைய ரத்தத்தை நீ பானம் பண்ணலைன்னு சொன்னால் நான் ஒன்று அறியேன்றாரு. நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி கொள்கிற மாதிரி ஆயிருமா, ஒன்று நான் அறியேன். அப்போ நீங்கள் இதில் கண்டிப்பாக பங்கு பெறணும். ஆனால் பங்கு பெறணும் எப்படின்னா, நம்மை மாற்றிக்கொண்டு, நம்மளை மாற்ற இயலாது. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? நாங்கள் எங்கள் பலத்தால் எங்களை மாற்றிக்க முடியுமா? எங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம ஒன்று செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் நம்மை மாட்டுகிறார். ஆமென். ஆண்டவர் தான் நம்மளை என்ன செய்வார், எல்லாத்தையும் மாற்றுவார், நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தை கொண்டு. இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இதில் இருக்கிறதான முக்கியத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? முக்கியத்துவம். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிற ராத்திரியில் என்ன செய்தார், அவர் ஒரு மேசையை ஆயத்தப்படுத்த சொன்னார். ராபோஜன மேசை அப்படின்னா பாஸ்கோ, அதுக்கு நிறைய பேர் இருக்குது. இதுக்கு சொல்லுவாங்க பாஸ்கோ பண்டிகை அப்படின்வாங்க. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க ராபோஜனம் அப்படி சொல்லுவாங்க. பாதி பேர் சொல்லுவாங்க உடன்படிக்கையின் மேசை. நிறைய பேர் இதுக்கு இருக்குது. இந்த அப்பத்துக்கும் ரசத்துக்கும் நிறைய பேர் இருக்குது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இயேசு சிலுவைக்கு போகிறாரு, சிலுவையில் போய் மறிக்க போகிறாரு. மறிக்கிறதுக்கு அன்னைக்கு ராத்திரியில் சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, எனக்கு ராபோஜனத்தை பங்கு பெறுவதுக்கு, பாஸ்கோவை பங்கு பெறுவதுக்கு ஒரு மேற அறையில் ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துங்க. அப்புறம் சீஷர்கள் போயிட்டு ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திட்டாங்க. இந்த இடத்த ஆயத்தப்படுத்தி இந்த 12 சீஷர்களும் இயேசுவும் உட்காந்துட்டாங்க. எதுக்கு உட்காந்தாங்க? இந்த பந்தியை சாப்பிட்றதுக்கு. ஒரு அப்பம், அதுக்கு பிறகு ஒரு ரசம், திராட்சை ரசத்தை வச்சு இப்போ சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போது இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி சாப்பிடும்போது இயேசு சொல்கிறாரு, இதை அந்த அப்பத்தை எடுத்து பிச்சு சொல்கிறாரு, இது என்னுடைய சரீரம், உங்களுக்காய் பிக்கப்படுகிற என் சரீரம். இந்த அப்பம் எப்படி பிக்கப்பட்டதோ அதே மாதிரி இயேசுவை என்ன பண்ணுறாரு, அப்பத்தை எடுத்து பிச்சு சொல்கிறாரு, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் அப்படின்னு அந்த பிச்சு சீஷர்களுக்கு கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் அந்த திராட்சை ரசம் இருக்குது, அதை எடுத்து ஊற்றி சொல்கிறாரு, இந்த ரசம் என்னன்னு கேட்டால் என்னுடைய இரத்தம். அப்போ இந்த அப்பம் என்னத்துக்கு அடையாளப்படுத்துது? இயேசுவின் சரீரத்தை. இந்த பானை என்னத்துக்கு அடையாளப்படுத்துது? இயேசு கிறிஸ்துடைய சரீரம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுட்டு? ஆமென். அப்பம் என்னத்துக்கு அடையாளப்படுத்துது? இயேசுவின் சரீரம். ரசம் எதுக்கு அடையாளப்படுத்துது? இயேசுவின் இரத்தம். இப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த ரொட்டியை சாப்பிடும்போது என்ன உங்கள் மனசில் இருக்குன்னு கேட்டால், அப்போன்னு சொல்கிறது உங்கள் மனசில் இருக்கக்கூடாது. உங்கள் மனசில் என்ன இருக்கணும்? இது இயேசுவின் சரீரம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இது நீங்கள் கையில் எடுக்கும்போது என்ன யோசிக்கணும்? இது ஒரு அப்பம் கிடையாது, இது கோதுமையினால் செய்யப்பட்ட ஒரு அப்பம் இல்லை, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அப்படின்னு உங்களோட உள்ளத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேணும். இந்த ரசம் இது ஒரு கிரேப் ஜூஸ்னால இல்லாட்டி ஒரு திராட்சை ரசத்தினால செய்யப்பட்ட ஒரு ரசம் உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இது இயேசுவின் இரத்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஆமென். அப்போ இந்த கன்செப்ட், இந்த அறிவு உங்கள் மனசில் நல்லா அடிக்கப்பட்டு இருக்கணும். உங்கள் மனசில் அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி நல்லா என்ன செஞ்சுக்கணும், ஒட்டிக்கணும். இது பானம் இல்லை, இது ரொட்டி அது இல்லை, இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் இரத்தம் அப்படி சொல்கிறது உங்கள் உள்ளத்தில் இப்போ நீங்கள் வச்சுக்கணும். எத்தனை பேர் வச்சுக்க ரெடி? இப்போ ஆமென். வச்சுக்கிட்டீங்களா உள்ளத்தில்? சரி, வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சரியா? அடுத்தது சரி, இப்போ இந்த மேசைக்கு சொல்கிறாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தி இல்லாட்டி ஆசீர்வதிக்கப்பட்ட மேசை. என்னது இது ஆசீர்வதிக்கப்பட்ட மேசை அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ உதாரணமாக உங்கள் வீட்டுக்கு யாராவது உங்களோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இல்லாட்டி உயிர் பிரியாத ஒரு நண்பர் உங்கள் வீட்டுக்கு வராங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல ஒரு சாப்பாடு ஆயத்தப்படுத்துவீங்க. என்ன? அப்போ அந்த சாப்பாடு ஆயத்தப்படுத்தும் போது எப்படி ஆயத்தப்படுத்துவீங்க? இருக்கிறதுல பெஸ்ட்டு சாப்பாடு நீங்கள் ஆயத்தப்படுத்துவீங்க. இப்போ நான் வரேன்னு வச்சுக்கிறீங்களேன் உங்கள் வீட்டுக்கு. இப்போ நான் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையிலே போயிட்டு என்ன செய்வீங்க? கடலோரத்துக்கு போயிட்டு துடிக்க மீன் வாங்கிட்டு வருவீங்க. என்ன? ஏன் அவர் பெஸ்ட்டான ஒருத்தர் வீட்டுக்கு வராரு,
அப்போ பெஸ்ட்டாக கொடுக்கணும் அவருக்கு. அப்போ ஒரு பந்தியை ரெடி பண்ணும் பொழுது என்ன செய்கிறாங்க, நல்லா துடிக்க துடிக்க மீனை கொண்டாந்து நல்லா கோழியை வாங்கி அதை பொறிச்சு ஆக்கி அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி மீனை ஆக்கி அதுக்கு பிறகு இறாலை பொறிச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி எத்தனையோ டிஷ் இல்லையா, எத்தனையோ என்ன சொல்கிறது, அந்த கோப்பை எல்லாம் எத்தனையோ கோப்பையில் ஒவ்வொன்றா நீங்கள் நிறச்சி வச்சு அப்புறம் சோறை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு 4 வெரைட்டியில் சமைச்சு, கொத்து ஒரு பக்கம், அதுக்கு பிறகு வந்து என்னது பீஸா ஒரு பக்கம், பர்கர்னா அதுவும் ஒரு பக்கம், எல்லாம் வச்சு ஒரு டேபிளை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த அவர் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. யார், நீங்கள் அழைச்சவர். அவர் வந்தோடனே நீங்கள் உட்கார வச்சு சொல்லுவீங்க, நல்லா சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு கொடுப்பீங்க. இப்போ இதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு பந்தியை உங்களுக்கு தந்தாராம். இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? உங்களுக்காகவே அந்த துடிக்க துடிக்க மீன் எடுத்த மாதிரி அவர் தன்னை உயிரை துடிக்க துடிக்க உங்களுக்கு கொடுத்தாராம். அவருடைய சரீரத்தை உங்களுக்காக பிக்க கொடுத்தாராம். கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திருக்கிறார். அது எப்படி? இயேசு சிலுவையில் அவருடைய சரீரத்தை காயப்படுத்தினாராம். உங்களுக்கு சுகம் என்கிற மேசையை உருவாக்க, உங்களுக்கு சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக, ஒரு பந்தியை வைப்பதுக்காக இயேசு பாடுபடுறார். நல்லா கேளுங்க நான் சொல்றத. நீங்க சமைச்சு பாடுபடுவீங்க, வந்தவர் சந்தோஷமா சாப்பிட. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒருவேளை உங்களோட உள்ளத்தில் இப்படி தோண்டும். எப்படி தோண்டும்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு தோண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவர் நீங்கள் விரும்பினவர் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சமைச்சு வச்சிருக்க சாப்பாடை சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படும் பாருங்க ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வந்து உங்கள் களைப்பு போயிடும். அந்த சந்தோஷத்துக்கு வரும் பொழுது களைப்பு என்ன ஆயிரும்? களைப்பு உங்களை விட்டு போயிடும். அப்படியே காலையிலேருந்து நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிற அந்த களைப்பு, அந்த வேதனை எல்லாமே போயிடும். ஏன்னா நீங்கள் விரும்பினவர் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து அந்த உணவை சாப்பிட்றாரு. ஆனால் நீங்கள் களைச்சி கஷ்டப்பட்டு சமைச்சு அவர் வந்துட்டு உங்கள் மேசையில் உட்காந்துட்டு கொஞ்சம் சோறு இவ்வளோ ஒரு கொஞ்சம் போல் சோறை வாங்கிட்டு ரைஸை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் சம்பல் இருக்குவான்னு கேட்குறேன் அவங்ககிட்ட. சரியா? அப்போ அவங்க கூட கொஞ்சம் தேங்காய் சம்பளை வாங்கி கொடுத்து அந்த தேங்காய் சம்பலும் பருப்பு கறியும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கீங்களா எல்லாரும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? தேங்காய் சம்பளையும் பருப்பையும் சாப்பிட்டு அவர் போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே காலையிலே நான் போயிட்டு கடல் ஓரத்துக்கு போய் மீன் கொண்டாந்து, இறால் கொண்டாந்து, கனவா கொண்டாந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சமைச்சு 3-4 வெரைட்டியாக சமைச்சு இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி உங்களுக்கு உள்ளத்தில் கவலை வரும். இதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துயரப்படுறார், துக்கப்படுறாரு. இந்த மேசையினால், அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளினால, அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தின் மேசையில் நீங்கள் அதை எடுத்து அனுபவிக்கலைன்னா அவருக்கு துக்கம் இருக்கீங்க. நான் சொல்கிறது விளங்குதா? அப்போ இந்த பாடு, இந்த துக்கம், இந்த இரத்த சிந்தலை ஏன்னா நீங்களும் நானும் நல்லா இருக்கிறதுக்கு. சொல்லுங்க ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குது? விஷயத்தில் இருக்கீங்களா? இவ்வளோ துயரம், இவ்வளோ துக்கம், இவ்வளோ பாடுகள் எல்லாம் என்னத்துக்கானா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அரும்பாடுபட்டு, அவர் துயரப்பட்டு, துன்பப்பட்டு, கண்ணீர் சிந்தி, கவலைப்பட்டு, அவருடைய சரீரத்தை வாதிக்க கொடுத்து, அவர் சாபங்களை சுமந்து, பாவங்களை சுமந்து, தோல்விகளை சுமந்து, இல்லைங்கதா, வெக்க, அவமான, நிந்த எல்லாத்தையும் சுமந்து உங்களுக்காக என்ன வச்சிருக்காரா? ஒரு பெரிய பண்டிகை, பெரிய ஒரு மேசையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. பெரிய மேசை. ஆமென் அல்லேலூயா. என்ன மேசை? சின்ன மேசையா பெரிய மேசையா? பெரிய மேசை, பிக் டேபிள். ஆமென். பெரிய டேபிள் ஒன்று, அதில் ஏராளமான காரியங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இயேசு உங்களுக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய டேபிளை என்ன செஞ்சிட்டாரு? ஆயத்தப்படுத்திட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பெரிய டேபிள். ஆமென். செழிப்பான டேபிள், சந்தோஷமான டேபிள், மகிழ்ச்சியான டேபிள். விளங்குதா? எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு ஆயத்தப்படுத்திட்டாரு. வந்து உட்காந்து பரிமாறுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு அதை நம்ம நினைவு கூறுறது தான் இதை நாங்கள் என்ன செய்கிறோம்? கொண்டாடுறோம். இதை நாங்கள் ஏன் பானம் பண்ணுறோம்? இதை ஏன் உணவாக எடுக்கிறோம்? அந்த இயேசு தந்த டேபிளை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம். அங்கே இருக்கு நமக்காக ஆசீர்வாதம். அதை பெறது தான் இதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறோம். இப்போ ஏன் இதை நம்ம செய்கிறோன்னா, நமக்கு இது வைக்கப்பட்டிருக்குது இப்படி ஒன்று, அதை நினைவுபடுத்தி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வதுக்கு தான் இதை செய்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்கிட்டு? ஆமென். விளங்கிட்டா நான் சொன்னது? அப்போ அப்படியாப்பட்டதை பெறதுக்கு தான் இந்த டேபிள்.
பாதி பேர் இந்த டேபிளுக்கு வரும்போது ஜனங்களை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இதை காட்டியே, நீ பாவம் பண்ணியிருக்க, நீ அது பண்ணியிருக்க, நீ இது பண்ணியிருக்கன்னு சொல்லி அவனுக்கு அதை பானம் பண்ணக்குள்ள அந்த பயமே அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இல்லாமல் ஆக்கிடும். நான் சொல்றது கேளுங்க, பயமாத்துறது இல்லை, மக்களை தெளிவுபடுத்தணும். இதுதான் இந்த விஷயம் இருக்கு, இதுதான் உனக்கு, இதை நீ சாப்பிட்டீங்கன்னா நீ நல்லா வந்துடுவ. பாருங்க, இதை சாப்பிட்டவங்க அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்ன விசேஷமாக இயேசு வர முன்பதாக இது எங்கே கொண்டாடப்பட்டதுன்னு சொன்னால் எகிப்து தேசத்தில். அங்கே யார் கொண்டாடுனான்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க. இந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு இந்த இரத்தத்தை அவங்க இது பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய மீட்பு கிடைச்சிட்டு அவங்க பெரிய பணக்காரங்கள் ஆகிட்டாங்க. மறுநாள் காலையில் பெரிய ஒரு விடுதலை கிடைச்சிட்டு. இன்றைக்கும் அப்படி தான். இதை இயேசுவின் இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். சொல்லுங்கள் ஆமேன், சொல்லுங்கள் ஆமேன். பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. ஆமேன். என்னெல்லாம் தடையாக இருந்ததோ எல்லா தடையும் உங்கள் முன்பதாக தகர்ந்து போயிடும். தடையே தகர்ந்து போயிடும். அந்த செங்கடலெல்லாம் அப்படியே வழி விளங்கும். ஆமேன். ஒரு வழி இல்லாத இடத்துல வழி விளங்கும். அல்லேலூயா. எல்லா கட்பாறைகளிலிருந்து உங்களுக்கு அற்புதமான சுவையான தண்ணீர் வரும். பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். சொல்லுங்கள் ஆமேன், சொல்லுங்கள் ஆமேன். பலத்த காரியங்கள் நடக்கும். இப்போ இது ஆசீர்வாதத்தின் மேசை. இதுக்கு என்ன சொல்றது? இது அப்பத்தை சாப்பிட்டா என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? சொல்லுங்க, என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். இந்த மேசையில சாப்பிட்டா என்ன வரும்? செழிப்பு வரும். இந்த மேசையில சாப்பிட்டா என்ன வரும்? ஜெயம் வரும். இந்த மேசையில சாப்பிட்டா என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க ஆமேன், சொல்லுங்க ஆமேன், சொல்லுங்க. இந்த மேசையில சாப்பிட்டா சொல்லுங்க, எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, இந்த மேசையில சாப்பிட்டா ஆசீர்வாதம் வரும், செழிப்பு வரும், கவலை போகும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், மகிழ்ச்சி வரும், ஜெயம் வரும், வெற்றி உண்டாகும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நல்ல சுகமா இருப்பீங்க. ஆமேன். சுகம் வரும். என்ன? ஆமேன். நல்ல உடம்பெல்லாம் ஆரோக்கியமா வரும். ஆமேன். இதை சாப்பிட்டா. ஆனால் பாதி பேருக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த காலத்துல இருந்த அந்த புதிய ஏற்பாடு சபையில் பாதி பேருக்கு இதில் வந்திருக்குது, வர வேண்டியது வராமல் வரக்கூடாதது வந்துட்டு. என்ன வந்துட்டு? வர வேண்டியது வராமல் வரக்கூடாதது வந்துட்டு. அது ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதான் புதிய ஏற்பாடு சபையில் இருந்த பிரச்சனை. இன்றைக்கும் சபையில் இதில் ஆசீர்வாதம் வர வேண்டிய இடத்துக்கு யார் வந்திருக்குது? சாபம் வந்திருக்குது. நான் சொல்றது கேளுங்க. எத்தனை பேர் ஆசீர்வாதம் வரணும்னு விரும்புறீங்க? கையை ஊற்றி காட்டு, நல்லா உயர்த்தி காட்டுங்க. ஆசீர்வாதம் வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமேன். எத்தனை பேர் விரும்புறீங்க சாபம் வரணும்னு? நல்லா கையை உயர்த்தி காட்டலாம் வேண்டாம். எத்தனை பேர் விரும்புறீங்க நோய் வரணும்னு? எத்தனை பேர் விரும்புறீங்க என்னது பண பற்றாக்குறை வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறவங்க இருக்கீங்களா? பணமே வரக்கூடாது பாஸ்டர், பணம்லாம் ஒன்றும் வேணாம், நான் அப்படியே ஏழையாகவே இருக்கிறேன், ஏழை வரணும்னு விரும்புகிறவங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? யாரும் இல்லை தானே? அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் மனசை, உங்களோட தலையை கொஞ்சம் செக் பண்ணணும். விளங்குதா? உங்கள் மண்டையை கொண்டு போயிட்டு யார்கிட்டையாவது கொடுத்து நல்ல லைட் ஒன்று அடித்து தேடி பார்க்கணும், எங்கேயாவது வயர் எது காலிட்டாங்க. வயர் காலினவங்க தான் என்ன செய்வாங்க? அது வந்தால் நல்லொன்னுவாங்க. ஆனால் வயர் நல்லா இருக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர், எனக்கு என்ன வரணும்? நன்மையும் கிருபையும் தான் எனக்கிட்ட வரணும். சொல்லுங்க, என்ன வரணும்? நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யுமா? பின்தொடருமா. ஆமேன். எதுவும் பின்தொடருமா? நன்மையும் கிருபையும். அப்போ அதுதான் வரணும். ஆனால் இந்த சபையில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், வர வேண்டியது வராமல் வரக்கூடாதது வந்திருக்குது. அது என்ன காரணம்? இதை கொஞ்சம் நீங்கள் இதை சாப்பிட போக முன்ன இதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றது நல்லா இருக்கும். என்ன வரணும்? அதுதான் வரணும். எது? ஆசீர்வாதம் மட்டும் வரணும். இப்போ இந்த சபையில் வந்திருக்கு இன்னொன்று, அதை கொஞ்சம் பார்ப்போம். சரி, 1 கொரிந்தியர் பைபிள் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? சேர்ச்சுக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பைபிள் என்ன செய்யணும்? எடுத்துக்கிட்டு வந்தே ஆகணும். இல்லைங்கண்ணா? சரி, கொண்டாந்தவங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும்
வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17 தொடங்கி 21 முடிய. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாய் இருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் படிக்கு மார்க்கப்பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜன பண்ணுதல் அல்லவே. சரி, இந்த சபையில 3 பிரச்சனை இருந்துச்சு, பிரதானமான 3 பிரச்சனை. அதை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். இவங்க கடவுளுடைய ஜனங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த 3 பிரச்சனைனால இவங்களுக்கு நன்மை வர வேண்டிய இடத்துக்கு தீமை வந்துட்டு, நன்மை வர வேண்டிய இடத்துல என்ன வந்துட்டு, தீமை வந்துட்டு. என்ன முதல் பிரச்சனை? எத்தனை பேர் இருக்கீங்க? முதல் பிரச்சனை என்னன்னு கேட்டால், அவங்களுக்குள்ள பேதம் இருக்கிறதா. அப்படின்னா பிரிவினை. நான் சொல்றது நல்லா கேளுங்க, பிரிவினை. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க கர்த்தர் வச்சிருக்க ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளணும் இருந்தால் நம்ம குடும்பங்களில், நம்ம சபைகளில், நம்முடைய உற்றார் உறவினர்களோடு கூட பிரிவினையோடு வாழக்கூடாது. இந்த சபையில் ஒரு பிரிவினை வந்துட்டு. என்ன பிரிவினை? யூதர்கள் வேற, அந்நியர்கள் வேற. இந்த மாதிரி ஒரு பிரிவினை அவங்களுக்குள்ள வந்துட்டு. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிரிவினைக்கு பின்பதாக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பிசாசு. ஒரு கணவனும் மனைவியும் ஒரு கட்டிலில் படுத்ததுக்கு வேலை இல்லை, பிரிவினையோடு வாழ்ந்தா. ஒரு திருமண வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும், ஒருமனப்பட்டு வாழ வேண்டும். ஒரு வீட்டில் வாழ்றது இல்லை முக்கியத்துவம், ஒரு மனதோடு வாழ்வது. இந்த ஒரு மனது இல்லாமல் போகும் பொழுது அந்த இடத்துல பிரிவினை உள்ளுக்கு வந்துடும், அந்த இடத்துல பிசாசு உள்ளுக்கு பூந்துருவான். இன்னைக்கு காலையில் கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், கணவனும் மனைவியும் 2 பேர் 2 பக்கம் திரும்பி படுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா நடுவில் என்ன ஆயிரும், பிசாசு படுப்பான். படுத்து சொல்லுவான், பார்த்தியா அவன் பொல்லாத ஆள், உனக்கு அதான் பொய் சொல்லிட்டான். அந்த பக்கம் இருந்து சொல்லுவான், அந்த ஆள் நல்ல ஆள் இல்லை, அவன் பொய்க்காரன், உன்னை ஏமாத்திட்டான். இப்படி இந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யறான் பிசாசு, பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறான். இன்னைக்கு நம்ம கடவுளுடைய மக்கள் என்ன நினைக்க கூடாது, இந்த பிரிவினைக்கு இடங்கு கொடுக்க கூடாது. நீங்க சபையில போனீங்கன்னா பணக்காரனுக்கு ஒரு பாகு, ஏழைகளுக்கு ஒரு பங்கு. அதே போல படிச்சவனுக்கு ஒரு இடம், படிக்காதவனுக்கு ஒரு இடம். இங்க ஒரு சபை இருக்கிறது, அது பெரிய சபைன்னு சொல்றாங்க. அந்த சபையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் வரிசை யாருக்கு வச்சிருக்காங்கன்னா கோடீஸ்வரங்களுக்கு முன் வரிசை. அப்ப பின்னுக்கு இருக்க வரிசை யாருக்குன்னு சொன்னா ஏழைகளுக்கு. பின்னுக்கு இருக்கிறது ஏழைகளுக்கு இல்லை, முதல் வருஷ கோடீஸ்வரங்களுக்கு. இல்லை அடுத்த வருஷம் யாருக்கு, லட்சாதிபதிகளுக்கு. அதுக்கெல்லாம் பணிய போக்குள்ள தான் யாருக்கு இருக்குது, அங்க இருக்கிறதான ஏழைகள் இருக்குது. இந்த சபை உண்மையிலே நல்லா வராது. ஏன்னு கேளுங்க, அதுக்குள்ள அந்த பிரிவினை வந்துட்டு. நான் சொல்றது நல்லா கேளுங்க, கடவுளுடைய சமூகத்துல எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. படிச்சவன் சொல்ற பிரிவினை, படிக்காதவன் சொல்ற பிரிவினை, பணக்காரன் இருக்கிற பிரிவினை, ஏழைகள் என்கிற பிரிவினை இருக்கவே கூடாது. ஒத்துமையா வாழ்ற ஒரு இடம் இருக்குங்க தெரியுமா, அதுதான் கடவுளுடைய சமூகம். இந்த உலகத்துல பிரிவினை இருக்கலாம், ஆனா கடவுளுடைய ஆலயத்துல பிரிவினை இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? நீங்க ஆண்டோடைய பிள்ளைங்க, எப்பொழுதுமே ஒருத்தரை ஒருவர் என்ன செய்யணும், அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, மற்ற எல்லா இடத்துலையும் அவங்களுடைய புண்ணிய ஸ்தானங்களுக்கு அவங்க தான் போவாங்க. அப்படின்னா அந்தந்த ஜாதிக்காரங்க தான் அந்தந்த புண்ணிய ஸ்தானங்களுக்கு போவாங்க. ஆனா உலகத்திலே எல்லா ஜாதிக்காரங்களும் வர்ற ஒரு இடம் இருக்குதுன்னா அதான் கடவுளுடைய சபை. இங்க எல்லா ஜாதிக்காரங்களும் வருவாங்க. சர்ச்சுக்குள்ள எல்லா மனுஷனும் வருவான். ஏழை எளியவன், உயர்வுள்ளவன், தாழ்வில உள்ளவன், பணக்காரவன், படிச்சவன், படிக்காதவன், எல்லாரும் வர்ற ஒரு இடம் இருக்கு. என்ன தெரியுமா, ஒற்றுமையான ஒரு இடம் தான் கடவுளுடைய ஆலயம். இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை தெரியுமா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை, அங்க இருக்க பிரச்சனை தான் ஜாதி பிரச்சனை. சிறிய ஜாதி பெரிய ஜாதி, வெள்ளால அந்த ஜால இந்த லால அப்படி இப்படி சொல்லி ஒரு ஜாதிட பிரச்சனை இருக்கு. அங்க அந்த ஜாதிக்காகவே கொன்னுக்குருவாங்க, அடிச்சுக்கிட்டு சாவுவாங்க. ஆனா அந்த போலீஸ்ல இருக்கவங்க சொல்லுவாங்கலாம், நம்ம கிறிஸ்தவ பாஸ்டரை பார்த்து, நீங்க தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்க. என்ன சொல்றாங்க? நீங்க தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்க. ஏன்னு கேட்டா, உங்க சபைக்கு வர்றவனுக்கு ஜாதியே இல்லாம போயிருது, ஒரு ஜாதி தான் வந்துடுறானுங்க. என்ன ஜாதி?
ஒரே ஜாதி தேவ ஜாதி, பரிசுத்த ஜாதி. அங்கே ஜாதி இல்லை. ஆனால் நமக்கு என்னென்னா, நம்ம சேர்ச்சுக்குள்ளே வந்த பிறகும் பாதி பேருக்கு அது இருக்கு. இன்னும் அவங்களுக்கு ஒரு தாழ்மையான மனப்பான்மை. நான் அந்த மனுஷன் இல்லையே, அந்த காஸ்ட் இல்லையே, நான் இந்த குலத்தை சேர்ந்தவனே. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கடவுளுடைய சமூகத்தில் இந்த மேச ஆசீர்வாதிக்கப்படணும்னு சொன்னால் இந்த உயர்வு தாழ்வு என்கிறதான பேதங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கவே கூடாது. ஆமேன். தேவ ஆலயத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே ஜாதி. ஆமேன். நம்ம எல்லாம் என்ன ஜாதி? ஒரே ஜாதி. என்ன ஜாதி? இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜாதி. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. நாங்களாம் யாரு? இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் மொழிகள் இருக்கலாம், ஆனால் ஜாதிகள் இல்லை. ஆமென். ஒருவர் சிங்கள மொழியில் பேசலாம், இன்னொருத்தர் தமிழ் மொழியில் பேசலாம், இன்னொருத்தர் ஆங்கில மொழியில் பேசலாம். இன்னைக்கு எப்படி மக்கள் பிரிஞ்சிருக்காங்கன்னு கேட்டால், ஆங்கிலம் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அதில் ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில நாடுகளில் ஆங்கிலம் பேசவே மாட்டாங்க. நீங்கள் ஜெர்மனில் போனீங்கன்னா அவங்க ஆங்கிலம் பேசவே மாட்டாங்க. நீங்கள் பிரான்ஸுக்கு போனீங்கன்னா அவங்க ஆங்கிலம் பெருசாக பேசவே மாட்டாங்க. அவங்க மொழியை பேசுவாங்க. ஆனால் எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. உயர்வு ஒரு மொழியில் அல்ல இருக்குது. உயர்வை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். நாம் யாராக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வல்லமையான உயர்வை நமக்கு கொடுத்துருக்காரு. ஆமேன் சொல்லுவோமா? ஆமென். பிரிஞ்சிருக்க முடியுமா? பிரிஞ்சிருக்க முடியாது. அப்போ இந்த மேச பாதி பேருக்கு ஆசீர்வாதம் வர வேண்டிய இடத்துக்கு சாபம் வந்ததான். எப்படி சாபம் வந்துச்சா? இந்த பிரிவினைனால. நல்லா சொல்றது கேளுங்க. பிரிவினை வர்றது யாரால? பிசாசுனால. பிசாசு தான் பிரிவினையை உண்டாக்குவான். நீங்க பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எப்படியாச்சும் பிரிச்சு விட்டுருவாரு. அவர் பிரிப்பார். என்னத்தையாவது சொல்லி நல்ல மனசுல இருக்க ஆளை என்ன செய்வாரு? பிரிப்பார். ஆனா அவர் யாரு? பிரிவினை செய்கிறவர்கள் யாரு? பிரிவினை செய்கிறவங்க யாரு? பிரிவினை செய்கிறவர் பிசாசு. பிசாசு தான் பிரிவினை உண்டாக்குவான். தேவன் ஒரு நாளும் பிரிவினையை வைக்க போறது இல்லை. ரைட். அப்ப இந்த சபையில அது இருந்துச்சா? இப்ப பவுல் சொல்றாரு, இந்த மேசையில இந்த ராபோஜனத்தை நீ பானம் பண்ண முன்ன இந்த பிரிவினை உங்க இதயத்தை விட்டு அகற்றணும். எத்தனை பேருக்கு தெரியுது? நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. இலங்கையில பிரிவினை வந்ததுனால என்ன வந்துச்சு? கடைசியா சிங்களம் தமிழ் என்கிற ஒரு பிரிவினை இலங்கையில் வந்துச்சு தானே. 30 ஆண்டுகள் எங்கள் நாட்டில் இந்த பிரிவினால லட்சக்கணக்கான மக்கள் மறைச்சிட்டாங்க. பிரிவினை என்ன தெரியுமா கொண்டாரும்? மனுஷங்களுடைய வாழ்க்கையை பிசாசு அழிச்சிருவோம். இன்னைக்கும் ஜாதிகள் பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் உலகத்தில் யுத்தங்கள் வருது. யுத்தோடைய பிரச்சனைகள் வர்றது காரணம் என்ன? பிரிவினை. பிரிவினை ஒரு பயங்கரமான ஆவி. அந்த ஆவிக்குள்ள யாருமே அகப்படக்கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க. பணத்தினால பிரிவினை, படிப்புனால பிரிவினை, மொழியினால பிரிவினை, இது ஒண்ணுமே ஒரு சபையில இருக்கவே கூடாது. உலகத்தில் அது இருக்கலாம், ஆனா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கவே கூடாது. பிரிவினை என்பது நம்முடைய சபைகள்ல இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஒன்று பண்றீங்க? அதுக்கு ஆமேன்னு சொல்லி. ஆமேன். கடவுளுடைய சபையில ஒத்துமை இருக்கணும். ஆமேன். ஐக்கியம் இருக்கணும். ஒரே சரீரத்தில் பானம் பண்றோம், ஒரே அப்பத்தை சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஒத்துமை இருக்கணும். ஏன் ஆண்டவர் ஒரு அப்பத்தை பிக்க சொன்னார்? ஏன் ஒரு பாத்திரத்தில் குடிக்க சொன்னார்? இப்பெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி பாத்திரம் வந்திருக்கு, குடிக்கிற பாத்திரம். அன்னைக்கெல்லாம் ஒரே பாத்திரம் தான் இருந்துச்சு. ஏன் அந்த ஒரு பாத்திரத்தை குடிக்க சொன்னார்? நம்ம எல்லாம் ஒன்னானவர்கள், நம்ம எல்லாம் ஒற்றுமையானவர்கள், நம்ம எல்லாம் ஒரே சரீரமானவர்கள். ஒரே ரத்தம் தான் நமக்குள்ள ஓடுது. உனக்குள்ள ஓடுறது அந்த ரத்தம் தான், எனக்குள்ள ஓடுகிறதும் அந்த ரத்தம் தான். நீயும் நானும் இரத்த சகோதரர்கள், நீயும் நானும் நம்முடைய இரத்தத்தின் பிள்ளைகள். ஓ சரீரமும் ஏன் சரீரமும் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமா இருக்கிறது. நமக்குள்ள எந்த விதமான பாகுபாடுகள், பிரிவினைகள் வர முடியாது. ஏன்னா நாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நேற்று வந்தவன், முந்தா நேற்று வந்தவன் பழைய ஆளு. இந்த வருஷத்துக்கு முன்னே இவர் சேர்ச்சில் இருந்தாரு, இவர் நேற்று சபைக்குள்ள வந்தார். அது ஒரு பிரிவினை. சபையில பார்த்துருக்கீங்களா? பாதி பேருக்கு அதெல்லாம் ஒரு பிரிவினை ஆகிறோம். நாங்கள் இந்த சபையில் அத்திவாரம் வைக்கக்குள்ள வந்தோம். நீ எத்தனை அத்திவாரத்துலேருந்து வந்தாலும் வேலை இல்லை, உன்கிட்ட பிரிவினை இருக்கு பாருதா. நீ அப்படி பாகுபாடோட பாப்பியா இருந்தா அது வேலை இல்லை. எப்போ யார் எப்படி வந்தாலும் நம்ம எல்லாரும் ஆண்டோட பிள்ளைகள். ஆமே. நேற்று ஒரு குடும்பத்துக்கு பிறந்தாலும் அவன் அந்த குடும்பத்தில் பிள்ளை, அவனுக்கு எந்த பிரிவினையும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்னு சொல்லி? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சபையில் இருந்து அடுத்த பிரச்சனை என்னன்னா, இந்த அப்பத்தை சாப்பிடும்போது அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் இந்த அப்பத்தை எடுத்து பாஸ்டர் என்ன செய்கிறாரு? அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த அப்பத்தை எடுத்து பிச்சு இந்த 2 பேர்த்து கையில் கொடுக்குறாருன்னு வைங்களேன். இது பகிர்ந்து கொள்றவங்க கொடுக்குறாரு. இந்த பகிர்ந்து கொள்றவர்கள் என்ன செய்கிறாங்க? எப்படின்னா, நான் ஒரு துண்டு பிச்சுட்டு
பக்கத்தில் இருக்கிறவருக்கு அப்பத்தை பாஸ் பண்ணணும். அவர் ஒருத்தர் பிச்சுட்டு இன்னொருத்தருக்கு அப்பத்தை பாஸ் பண்ணணும். அந்த பாத்திரம் இருக்குயா, நான் கொஞ்சம் குடிச்சிட்டு நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இது இப்படியே சபையில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் போகணும். இந்த அப்பம் எல்லாத்துக்கும் பிரிஞ்சு போகணும், எல்லாருக்கும் ஒரு துண்டா பிரிஞ்சு போகணும். இப்போ இதிலிருந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த என்ன சொல்றது, தன்னை மட்டும் யோசிக்கிறவங்க அங்கே இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அப்பம் கையில் வந்தோடனே, இந்த ரொட்டியை கையில் கொடுத்தோடனே தனக்கு தேவையான அளவுக்கு பசிக்காக பாதியை பிச்சுக்கிறாங்க. பாதியை பிச்சுன்னு என்ன செய்கிறாங்க, பக்கத்து உள்ளவங்க கொடுக்குறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறது ஒரு ரொட்டி என்ன சரி கொண்டு வந்துட்டாங்க, ருசியான ரொட்டி. இப்போ நம்ம அம்மா பிச்சு கொடுத்தா நல்லா பிச்சு கொடுப்பாங்க, சரியா? அம்மா அவங்கள மாதிரி சாப்பாடு பிரிக்கிறதுக்கு வேறு யாருக்குமே முடியாது. பார்த்துறீங்களா? அம்மாங்க சாப்பாடு பிரிப்பாங்க, என்ன சொல்ல, நிறுத்தா கூட அதை செய்யலை, நிறுத்து கூட அப்படி செய்யலை, அழகாக பிரிப்பாங்க. அதே அண்ணனுக்கோ தம்பிக்கோ சாப்பாடை கையில் கொடுத்தீங்கன்னா அவர் பிரிப்பார் ஒரு பிரி, இல்லைங்கதா, அது பெரிய சண்டையில் தான் முடியும். அப்படியே பாதி எடுத்துருவார் அவர், இல்லைங்கதா, பாதி எடுத்துட்டு அங்கே கொடுத்துருவார். அடுத்தவங்க கொடுத்தோன்னே அவங்க அந்த அதையும் பார்த்துட்டு இவனையும் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி பாதி எடுத்திருப்பாங்க. அந்த சபையில் என்ன நடந்துச்சுன்னா, அப்பத்தை கையில் கொடுத்தோன்னா அவங்க பாதி பிச்சு எடுத்துட்டாங்க. பாத்திரத்தில் கையில் கொடுத்தோன்னா அப்படியே பாத்திரத்தை எடுத்து கடன்னு குடிச்சிட்டாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. அடுத்தவனுக்கு கொடுக்கும்போது வெறும் பாத்திரம் இருக்குது, அடுத்தவனுக்கு கொடுக்கும்போது அப்பம் இல்லை. பாதி பேர் சாப்பிட்டு நல்ல திருப்தியாகி சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்காங்க, பாதி பேர் சாப்பாடுலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்போ ஒரு துண்டு இல்லாமல் பின்னுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்னுக்குள்ளவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. என்ன அங்கே இருந்துச்சு? அங்கே இருந்தது என்ன தெரியுமா? சுயநலம். என்ன இருந்துச்சு அங்கே? சுயநலம். ஏண்ட நலத்தை மட்டும் யோசிக்கிறது. நீங்கள் பார்த்துட்டீங்களா? கடவுள் இந்த சுயநலம் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய சபையில் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, சுயநலம் இருக்கக்கூடாது. ஆமென். சுயநலம் எங்கே இருக்கக்கூடாது? கடவுளுடைய ஆலயத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. இந்த அப்பத்தை சாப்பிடுகிற ஜனங்கள் சுயநலமாய் வாழக்கூடாது. நான் சொல்றது நல்லா கேளுங்க. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீனும் இன்னொருவருக்கு ஆசீர்வதிக்கும்படியாக. நீ மட்டும் வாழ்ந்து, நீ மட்டும் சாப்பிட்டு, நீ மட்டும் வயிறு நினைச்சுக்கிட்டு, நீ மட்டும் நல்லா இருக்கிறது அல்ல ஆண்டவருடைய புள்ளடைய லட்சணம். மற்றவங்களுக்கும் நீ வாழ வைக்க வேண்டும், மற்றவங்களுக்கும் நீ ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கடவுள் உங்களை அழைத்து இருக்கிறது உங்களுக்காக மட்டும் வாழ்றதுக்கு இல்லை. ஒரு பாதி பேர்ட்ட ஜெபம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? இந்த 2 ஜெபத்தை மக்கள் பண்ணுவாங்க. ஒன்று பிச்சைக்கார ஜெபம், இன்னொன்று தரித்திரிய ஜெபம். இல்லைங்கதா? எப்படி? ஆண்டவரை என்னை ஆசீர்வாதிங்க, ஆண்டவரை என்ன ஆசீர்வாதிங்க, ஆண்டவரை என்ன ஆசீர்வாதிங்க, ஆண்டவரை என் ஒய்ஃபை ஆசீர்வாதிங்க, ஆண்டவரை என் குழந்தைய ஆசீர்வாதிங்க. இது என்னது? பிச்சைக்கார ஜெபம். பாதி பேருக்கு தரித்திரிய ஜெபம் இருக்கு. எப்படி? ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் எனக்கு உணவளித்ததுக்காக நன்றி, எனக்கு ஆண்டவரே நீங்கள் தண்ணீர் கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு ஆண்டவரே பாதுகாப்பு கொடுத்ததுக்காக நன்றி. கடல்ல இது என்ன ஜெபம்? இது சொல்லு தரித்திரிய ஜெபம். பிச்சைக்கார ஜெபம், எனக்கு தாரும், என் வைப்புக்கு தாரும், என் பிள்ளைக்கு தாரும். அது என்னது? பிச்சைக்கார ஜெபம். கேட்குறான், தாங்க 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 தாங்க. யாருக்கு தரணுமா? தனக்கு தரணும், தான் மனைவிக்கு தரணும், அது பிறகு யாருக்கு தரணும்? தண்ட பிள்ளைக்கு. அது பிச்சைக்கார ஜெபம். தரித்திரிய ஜெபம் என்னது? ஆண்டவரே எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு தண்ணீர் கொடுத்ததுக்காக நன்றி, என்னை பாதுகாத்ததுக்காக நன்றி, ஹா சோத்திரம். அப்படியே விழுந்து தூங்குறது. இது என்னது? தரித்திரிய ஜெபம். நான் சொல்கிறேன், கடவுள்கிட்ட பிள்ளை எப்படி இருக்கக்கூடாது. அவன் எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்ன மாதிரியே என் சபையின் மக்கள் நல்லா இருக்கணும். ஆமென். ஆண்டவரே எங்கள் தேசம் எங்களை போலவே நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கோமோ எங்கள் தேசமும் அந்த சந்தோஷத்தை காணணும். ஆண்டவரே நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிசை வீடுகள்லையும் ஒரு நாள் கூட பசியாக படுக்கக்கூடாது. ஆண்டவரே ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே தண்ட தேவைக்காக கவலையோடு இருக்கக்கூடாது. படிக்கிறவர்களுக்கு நல்ல ஆண்டவரே உணவு கொடுங்க, ஆண்டவரே அவருக்கு நல்ல உடை கொடுங்க, அவங்க பாடசாலைக்கு நல்ல பண வசதி கொடுங்க, ஆண்டவரே அவங்க வாழணும். இத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை சும்மாவே நடத்துவார். நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்காதீங்க.
உங்கள் ஜெபம் உங்களை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். கடவுளுடைய பிள்ளைங்க சுயநலவாதிகளாக இருந்தால் நான் சொல்கிறேன் ஆசீர்வாதம் வரவே வராது. பொதுநலவாதிகளாய் மாறணும். நான் சொல்கிறேன், நான் இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது எனக்காகவே நான் வாழ்கிறது கிடையாது, மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் வாழ்கிறோம். அப்படி வாழ்கிறவங்களுக்கு தான் சந்தோஷம் இருக்கும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. மற்றவர்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் பரிந்து பேசுகிறவங்க நல்லா வாழ்வாங்க. பாருங்கள், மோசே ஏன் அவ்வளோ மகிமையான வாழ்வு வாழ்ந்தார்? அவர் எப்பொழுதுமே ஜனங்களுக்காக ஜெபிச்சார். ஆண்டவரே, இந்த மக்கள் வாழணும், இந்த குடும்பங்கள் வாழணும், இந்த ஜனங்கள் நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகணும். அப்படி எப்பொழுதுமே ஜெபம் என்ன இருந்துச்சு? மற்றவங்களை வாழ வைக்கிறது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பெரிய ஜெபம் பண்ணுறது இல்லை, நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, மற்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும். இந்த சபையின் மக்கள் முன்னேற்றம் அடையணும், இந்த மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும், இந்த மக்களுடைய வேதனைகள் துடைக்கப்படணும், நல்ல தொழில் வசதிகள் கிடைக்கணும். ஒரு மனுஷன் கூட பட்டினியாக இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் கூட தூக்கத்துக்கு போகும் பொழுது பட்டினியாக போய் தூங்கக்கூடாது. ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டு குறைகள் நிறைவாக்கி மனுஷர்கள் நல்லா வாழணும். ஒவ்வொரு மனுஷர்களுக்காக என்ன பண்ணணுமா? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் நம்ம இதில் பானம் பண்ணுறோம்? இதை பானம் பண்ணும் பொழுது, இதில் உணவை சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நாங்கள் இந்த உலகத்தில் சுயநலவாதிகளாய் வாழக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, சுயநலவாதிகள் என்னன்னா, அவங்க எப்பொழுதுமே நல்லா பேசினாலும் அவங்க லாபத்துக்காக தான் பேசுவாங்க. சுயநலவாதிகள் எப்படின்னா, உங்களோட பேசுவாங்க, ஆனால் அவங்களோட காரியத்தில் அவங்க கவனமாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். யாரையுமே காட்டி கொடுப்பாங்க, யாரையுமே போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட காரியம் சரி வரணும்னு சொன்னால் அது காரியத்தை செய்வாங்க. நான் என் வாழ்க்கையில கண்டிருக்கிறேன், நிறைய சுயநலவாதிகளை பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்டதுக்கு அனுபவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெற்றுக்கொள்றது அவங்களுக்காகவே பெற்றுக்கொள்றாங்க, அதை அவங்களுக்கு அனுபவிக்க முடியாது. என் வாழ்க்கையில சின்ன பையங்கள் நான் பார்த்துருக்கேன், பயங்கரமா சுயநலவாதிகளா இருப்பான். ஆனா அவங்க ஒரு நாளும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, சமாதானமா இருக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே ஸ்ட்ரகல்ல இருப்பாங்க. எப்பொழுதுமே மனதில் ஒரு நிம்மதி இருக்காது. நான் சொல்றேன், கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்க எப்பொழுதுமே பொதுநலவாதிகளாய் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வாழ்றதுக்கு அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூன்றாவது விஷயத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். என்னன்னு கேட்டா, இந்த ஜனங்கள் மத்தியில, இந்த கொரிந்தியர் சபையில இருந்துச்சு இன்னொரு விஷயம். கடவுளுடைய ஆலயத்தை அவங்க வெட்கமான இடமாய் மாத்தினார்களாம், துச்சமான இடமாய் மாத்தினார்களாம். எப்படின்னா, என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த ரொட்டியை சாப்பிட்டாங்க தானே அவங்க. அப்படின்னா பெரிசை எடுத்து அவங்க சுயநலமாக சாப்பிட்ட பிறகு அங்கிட்டு உள்ளவங்களுக்கு ரொட்டி இல்லை அப்படின்னா வெட்கப்படுறாங்க. சபையில் பாதி பேர் வெட்கப்படுறாங்க. இந்த கிரிகையினால பாதி பேர் அவங்கள வெட்கப்படுத்துறாங்க. யாரை வெட்கப்படுத்துறாங்க? ஜனங்களை, ஒரு கூட்டத்தாரை வெட்கப்படுத்துறாங்க. அப்போ இவங்க ஏன் இப்படி செய்யறதுனால கடவுள் சொல்றாரு, உங்களுக்கு இது ஆசீர்வாதமான மேசையா இருக்க வேண்டியது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இல்லாமலாக்குற மேசையாக மாறிட்டா. நான் சொல்றது நல்லா கேளுங்க பிரியமானவர்களே. நம்ம கடவுளுடைய சபையை வெட்கப்படுத்துற இடமா மாற்றக்கூடாது. கடவுளுடைய சபையை துச்சமான இடமா மாற்றக்கூடாது. புரியுதா? நிறைய பேர் இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒழுங்கா உட்காந்து வசனத்தை நல்லா கேட்குறீங்க. ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, அவங்களும் ஒழுங்கா இல்லாம ஒழுங்கா இருக்கிறவங்கள குழப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் உட்காந்துற ஸ்டைல்லையே சபையில் என்ன நடக்கும்னு கேட்டால், அவர் ஒழுக்கம் இல்லாமல் உட்கார்றது மற்றவங்களுக்கு தடையாக இருக்கும். பாதி பேர் சில உட்காருவாங்க புட்டுவத்தில் சபையில், இப்படியே உட்காந்து கால் ரெண்டு அப்படியே விரித்து வைப்பாங்க. எனக்குதா ஒரு மாதிரி உட்காந்து ஒரு மாதிரி காட்டுவாங்க, ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் போடுவாங்க. அதில் என்ன நடக்கும்னு கேட்டால், அவங்க கடவுளோட சபையை என்ன செய்கிறாங்க? துச்சப்படுத்துகிறாங்க. ஆண்டோட சபையை கௌரவப்படுத்துறது கிடையாது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் தான் காலையிலையும் சொன்னேன், இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில், சரியா? அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளுக்கு போகணுமா இருந்தால் ஆண்கள் தண்டை மேல் உடைய கலட்டிட்டு போகணும், மேல் உடைய அணிஞ்சிக்கிட்டு போக முடியாது. இல்லைங்கதான்? அந்த கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே என்ன செய்யணுமா? இந்த ஷர்ட்டை கழட்டிட்டு தான் போகணும். அது இலங்கையில் இருக்க ஜனாதிபதியாக இருக்கலாம், இலங்கையில் இருக்கிற பெரிய இராணுவ தளபதிகளாக இருக்கலாம், எல்லாருமே அதுக்குள்ளே போக்குள்ள என்ன செய்கிறாங்க? தண்டை உடைய கலட்டிட்டு தான் போகிறாங்க. எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க ஆலயத்துக்கு போகிற இடத்த எவ்வளோ மதிக்கிறாங்க. இன்றைக்கி பாதி பேர் ஆலயத்துக்கு என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் பேர்
ஒரு சில நேரம் களைப்புல கொஞ்சம் தூக்கம் போகும், அது ஒரு வேற விஷயம். பாதி பேர் தூங்குறதுக்குன்னு வந்துடுறாங்க பகி. விளங்குதான்? அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு நல்ல இடம், பாஸ்டர் ஏசியெல்லாம் போட்டு வச்சிருக்காரு, ஃபேனெல்லாம் வேலை செய்யுது, நம்ம அமைதியாக கொஞ்சம் தூங்கி எழுப்பி 45 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவார் போல், நம்ம ஒரு 45 நிமிஷம் என்ன செய்யிருக்கு, கொஞ்சம் தூங்கிட்டு போயிடும். பாதி பேர் இங்கே வர்றதே என்னதுக்குன்னா பாதி பேருக்கு தூக்கத்துக்கு. இன்னும் பாதி பேர் இங்கே வந்துட்டு ஒரு முறை நீங்கள் சொல்கிறீங்க சேர்ச்சில் புதுமையான வேலை நடக்கும். ஒரு ஆள் வருவார், அவர் வரும்போது பேக்கில் கடலை எடுத்துகிட்டு வருவார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இருக்க எல்லாத்துக்கும் கடலை கொடுப்பார். பிரசங்கம் போய்கிட்டு இருக்க நேரம் தான் அப்படி கை மாறி கடலை போய்கிட்டே இருக்கும். அந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் அவர் நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவர் கடலை பங்கு வச்சுக்கிட்டு இருப்பார், தெரியாமல் கடலை. அவங்க எல்லாம் அந்த கூட்டம் முடிஞ்சு போக்குள்ள அப்படியே அந்த இடம் பூரா கடலை தோல் இருக்கும். அந்த இடத்த விட்டு அவங்க போக்குள்ள முழு சேர்ச்சிலையும் அந்த அவர் இருந்த டிஸ்ட்ரிக்டில் பூரா என்ன இருக்கும், கடலை தோல் இருக்கும். அவங்க ஏன் சேர்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னா கடலை சாப்பிட்றதுக்கு. இங்கே கர்த்தருடைய வார்த்தை வருது, பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஆண்டோடைய வல்லமாங்க வேலை செய்து அவருக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறையே இல்லை. அவர் ஏன் சேர்ச்சிக்கு வராருன்னா கடல் சாப்பிட்றதுக்கு. பிரியமானவர்களே, ஆண்டோடைய சபையை என்ன செய்யக்கூடாதான், துச்சமாக நினைக்கக்கூடாதான். நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த யாழ்ப்பாணத்தில் ஷர்ட்டை கலட்டிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. என்ன பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஷர்ட் கட்டி தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு சும்மா இருக்கவே முடியாது. அவங்க எப்படி வணங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கையை நீட்டி வச்சு கீழே படுத்துருவாங்க, சாஷ்டாங்கமாக தான் நமஸ்காரம் பண்ணுறாங்க. கை ரெண்டு இப்படியே கூவி வச்சு கீழே விழுந்து வணங்குவாங்க. இன்னும் பாதி பேர் என்ன செய்வாங்கன்னா அதை உருண்டு போவாங்க. இந்த பக்கம் இருந்து கோயில் அப்படியே சுற்றி அடுத்த ரவுண்டில் உருண்டு வருவாங்க. மண் தூசி என்ன இருந்தாலும் உருண்டு வந்து குளிச்சுட்டு உருடுறாங்க. குளிச்சுட்டு வந்து என்ன செய்கிறாங்க, உருண்டு கணங்குறாங்க. இங்கே சேர்ச்சுக்கு வந்தால் இங்கே வந்து காலை தூக்கி மேலே வைக்கிறது, மற்றவனை கிண்டுறது, போனை தட்டிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தில் ஒரு நாள் ஒரு சபைக்கு போயிருந்தோன்னா பின்னுக்கு ஒருத்தன் போன் வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்துடாலாம். நம்ம ஒருத்தன் போய் பின்னுக்கால போய் பார்த்துருக்கேன், அவன் என்ன தான் போனில் செய்கிறானு பார்த்தா அவனுக்கு நல்ல டைம் ஒன்று கிடச்சிருக்குது, இந்தி படம்னு பார்த்துட்டு இருக்கானோ. நீங்கள் பிரசங்கத்தை பண்ணுறவங்க பண்ணுங்க, நாங்கள் ஒரு இந்தி படத்தை பார்த்துக்குறோம். ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டோம், நல்ல இந்தி படம் ஒன்று பார்த்துக்குவோம். இவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆசீர்வாதம் வர வேண்டிய இடத்துல என்ன வந்திருக்குது, சாபம் வந்துட்டு. நான் சொல்கிறேன், கடவுளுடைய பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டோடைய சமூகத்துக்கு நீங்கள் வாரீங்க என்னத்துக்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவேன். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கலைன்னா உங்களுக்கு ஆசீர்வதிக்க வேறு யாருக்கும் முடியாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கலைன்னு சொன்னால் வேற யார் உங்களை ஆசீர்வதித்தாலும் அது உங்களுக்கு விளங்காது. நான் இங்கே பாஸ்டராக இருக்கிறேன், நான் வாயை திறந்து வாழ்த்தினாலும் அந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? நான் இங்கேருந்து உங்களை வாழ்த்தலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலைன்னு சொன்னால் என்னையால் ஒன்றும் பண்ணலாது. என்ன நான் சொல்கிற ஆசீர்வாதத்தை என்ன சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுகிறது யாரு? கர்த்தர். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் கையின் பிரயாசத்தை யார் ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னா உங்கள் கையின் பிரயாசம் விளங்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? அப்போ நீங்கள் யாரை மதிக்கணும், யாரை நீங்கள் துச்சமாக நினைக்கக்கூடாது? கர்த்தரை. ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாத்தையுமே செய்ய போகிறவர். அவர் நமக்கு சுகம் கொடுக்கலன்னா யார் எங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும்? எத்தனையோ டாக்டர்கிட்ட மருந்து குடித்தவங்க செத்துருக்காங்க, எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டு சென்னல் பண்ணவங்க வாழ்க்கையில் தோற்று போயிருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன வருமா? ஐஸ்வர்யத்தை கொண்டாருமா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுமா? உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டாருமா. அப்போ யார் ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்க எல்லாரும்? கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்காட்டி அந்த ஆசீர்வாதம் விளங்க போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் ஆண்டோட சமூகத்தை என்ன பண்ணணும்? உண்மையாக நினைக்கணும். பாருங்கள், அந்த முஸ்லீம் சகோதரர்கள் அவங்கள்ட்ட அந்த பள்ளிவாசலுக்கு போகும்பொழுது எப்படி போகிறாங்க? செருப்பு எல்லாத்தையும் கலட்டி அந்த போயிட்டு அந்த தண்ணி தொட்டியில் போயிட்டு தண்ணியில் முகத்தெல்லாம் கழுவி காதெல்லாம் கழுவி அப்படியே போகிறாங்க. இன்றைக்கி நம்ம சபையில் வரும்பொழுது பாதி பேர் உங்களுக்கு தெரியாது, அவங்களுடைய மத சம்பந்தமான இடங்களுக்கு போகும்பொழுது பாதி பேர் காலையில் சாப்பிட மாட்டாங்க, விரதம்னு சொல்லுவாங்க தமிழில், விளங்குதா? பாஸ்டிங்னு சொல்லுவாங்க. பசியோடு போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, பசியில் போகணும், கடவுள்கிட்ட போகணும், பக்தியாக போகணும், கடவுள்கிட்ட போகணும், நல்லா போகணும்,
பாதி பேர் குளிக்காம போகவே மாட்டாங்க. நல்லா குளிச்சு இருக்கிறதுலே நல்ல ஷர்ட் போட்டு இருக்கிறதுலே நல்ல உடுப்பை உடுத்திப்போம். இந்த சபைக்கு வர்றவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும். விளங்குதா? எங்கேயோ பரதேசியா போனவங்க வந்த மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வரும்போது நல்லா உடுப்பு உடுத்துங்க, இருக்கிற பெஸ்ட் ஷூவை போடுங்க, இருக்கிறதுல இருக்க நல்ல சென்ட் அடிங்க. ஆமேன். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவரை தேடி வரோம். சொல்லுங்க ஆமேன். வீட்டில் இருக்கிற நகை இருக்கா, இருக்கிறதெல்லாம் போடுங்க, என்ன வச்சுக்கிட்டு இருக்காது. இருக்கிற ஒச்சை இருக்கா, நல்ல ஒச்சை கட்டுங்க. ஆமேன். போலீஸ் சப்பாத்து போடுறீங்களா, நல்லா போலீஸ் பண்ணி சப்பாத்தை போடுங்க. ஹல்லேலூயா. சும்மா வரக்குள்ள எப்படி வரணும்? ராஜாக்கள் இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். இந்த வர்றாண்டா அப்பா ஒரு ராஜா, அப்படிதான் என்ன செய்யணும்? சபைக்கு வரணும். இல்லைங்கதா? ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரக்குள்ள மகா பெரியவரை சந்திக்க வரோம். அத்தனை பேருக்கு விளங்குது? மகா பெரியவரை சந்திக்க வரோம். அந்த மகா பெரியவரை சந்திக்க வரும்பொழுது நாங்களும் சும்மா சூப்பராக வரணும். உங்களுக்கு திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, அமெரிக்கா ஜனாதிபதியை சந்திக்கிறது, அப்படியே போட்ட பாட்டாவோட போயிடுவீங்களா? அமெரிக்கா ஜனாதிபதியை சந்திக்கணும்னு உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சிச்சுன்னா போட்டுக்கிட்டு இருந்த அந்த கிழிஞ்ச பாட்டாவோடு போயிடுவீங்களா? முதலாவது யோசிப்பீங்க, எப்படி போகிறதுனா இருக்கிறதுலே நல்லா உடுத்தி அந்த மாதிரி போவீங்க. அமெரிக்கா ஜனாதிபதியை விட நம்ம ஆண்டவர் கோடி பெரியவர். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். கோடி பெறுவர். அதெல்லாம் ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து துச்சமாக ஆண்டோடைய ஆலயத்தை நினைக்க முடியாது. இப்போ இந்த சபையில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த அப்பத்தில் ரசத்தில் அவங்க பானம் பண்ணாங்க, ஆனால் கடவுளுடைய காரியத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? துச்சமாக எண்ணினாங்க. ஆண்டோடைய ஆலயத்தை துச்சமாக நினைச்சாங்க, பிரசங்கத்தை துச்சமாக நினைச்சாங்க, ஆராதனையை துச்சமாக நினைச்சாங்க. பாட்டு படிக்கும்போது அப்படியே சோர்ந்து பாட்டு படித்தாங்க. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஏதோ ஒரு விதமாக ஆராதிச்சாங்க. நான் சொல்கிறேன், அது நல்லது கிடையாது. கடவுளுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த பந்தி ஆசீர்வாதமாக இருக்கணுமா இருந்தால் பேதங்கள் இருக்கக்கூடாது. இந்த பந்தி ஆசீர்வாதமாக இருக்கும் வேணுமா இருந்தால் சுயநலம் இருக்கக்கூடாது. இந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேணுமா இருந்தால் நாங்கள் ஒரு நாளும் துச்சமாக ஆண்டோடைய காரியத்தை நினைக்கக்கூடாது. பிரசங்கத்தை துச்சமாக நினைக்காதீங்க. சாதி பேருக்கு சபை கூடி வருகிறத துச்சமாக நினைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நினைச்சா வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. என்ன வேலை இருந்தாலும் வேலையெல்லாம் மேனேஜ் பண்ணி வேலைக்கு எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், இது சூப்பரான நாள், இந்த நாள் ஆண்டோடைய ஆலயத்துக்கு போவேன். ஒரு வாரம் கூட நான் வந்து ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகிறத உடைச்சிக்கல மாட்டேன். என்ன சூழ்நிலை இருந்தாலும் கடவுளை போய் நான் ஆராதிப்பேன். 1000 கோடி ரூபா எனக்கு தாரேன்னு சொன்னாலும் அதை விட ஆண்டோடைய சபைக்கு போகிறது தான் எனக்கு மேலே. ஆமென். பாருங்க, நான் சொன்னதான அந்த முஸ்லீம் சகோதரர்களை பற்றி. அவங்க அந்த வெள்ளிக்கிழமை நாள் கடை மூடுவாங்க. என்ன கோடிக்கணக்கில் வியாபாரம் இருந்தாலும் க்ளோஸ். இன்னைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் வியாபாரம் பண்ண மாட்டோம். எங்கள் டைம் முடிஞ்சோன்னு தான் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுவோம். பாருங்க, அவங்களுக்கே அவ்வளோ ஒரு வைராக்கியம், அவங்களுக்கே ஒரு கடவுள் மேலே ஒரு பற்றுதல் இருக்குமா இருந்தால் நம்ம வணங்குறோம் ஜீவனுள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். அவர் ஒருவர் தான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவர். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், மகா பெரியவர், அவர் அன்பானவர், உயர்வானவர், உன்னதமானவர். அவர் ஆராதிக்கும் பொழுது நாங்கள் எப்படி யோசிக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை நாள் கர்த்தருடைய நாள். இந்த காலையை நான் ஆண்டவருக்கு ஒதுக்கி இருக்கிறேன். இந்த காலையில் நான் வேலை செய்ய மாட்டேன். இந்த காலையில் எனக்கு மற்ற வேலை கிடையாது. இந்த காலையில் ஆண்டவருடைய நாள். இன்னைக்கு தூங்க மர நாள் இல்லைனா இன்னைக்கு விழித்திருந்த ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகிறது. தூங்கிக்கிட்டு இருந்து நான் வந்து இந்த நாளை நான் வீணா செலவழிக்க போறது இல்லை. நான் இந்த நாளை கர்த்தருக்கு கொடுக்க போறேன். மற்ற நாளில் நான் தூங்குவேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நான் தூங்க மாட்டேன். காலையிலே எழும்பிடுவேன். ஆமாம். விடிய காலையில் கோழி கூவ முன்பதாக, விடிய காலையில் குருவிகள் கூவ முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் கர்த்தரை தேடி போவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இதை மேன்மைப்படுத்துங்க பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. என்னைக்கு நீங்கள் கடவுளுடைய காரியத்தை துச்சமாக நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப துயரமாக போயிடும். என்னைக்கு நீங்கள் ஆண்டோடைய காரியத்தை முதலுரிமை கொடுத்து ஆண்டோடைய காரியத்துக்கு முன்னுரிமை கொடுத்து செய்றீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வரும். ஆமே. நான் கூட ஞாயிற்றுக்கிழமை நாளில் வேலை செஞ்சுருக்கேன். நான் கூட வந்து ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சு என் பிரச்சனையை தீர்க்கலான்னு பார்த்துருக்கேன். அதனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா,
பிரச்சனை பிரச்சனை டபுளா இருக்குது, டபுளான பிரச்சனை ட்ரிபிளா இருக்குது, ட்ரிபிளான பிரச்சனை சிக்ஸ்பலா மாறி இருக்குது. பிரச்சனை தீர்ந்தது இல்லை. என்னைக்கு ஆண்டவருடைய காரியத்துக்கு முதல் உரிமை கொடுத்தனோ அன்னையில இருந்து பிரச்சனை எல்லாம் தூளா போயிட்டு. இன்னைக்கு நான் சொல்றேன், எப்ப நீங்க ஆண்டவருடைய காரியத்தை மதிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே மாற்றங்கள் வரும், ஜீவியங்கள் மாறும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளையும் அந்த ஆண்டவருடைய காரியத்துக்கு ஒரு மதிப்பை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. ஆண்டவருடைய ஆலயத்துல பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் தேவனுடைய காரியத்துக்கு நீங்கள் மதிக்கும்படியாக கற்றுக் கொடுக்குறீங்க. அவங்க வயசு வந்த காலத்திலும் அந்த மதிப்பை அவங்க விட்டு விட மாட்டாங்க. அவங்களும் மதித்தவங்களாக மாறுவாங்க. அப்போ தான் குடும்ப வாழ்க்கையோ உங்கள் எதிர்காலமோ நல்லா இருக்கும். நல்லது. நாங்கள் இந்த நேரத்தில் எல்லாரும் எழுப்பி நின்று இந்த அப்பத்திலும் ரசத்திலும் நாங்கள் இன்னைக்கு பானம் பண்ண போகிறோம். இதை பானம் பண்ணும் பொழுது ஒரு உள்ளத்தில் ஒரு காரியத்தை எடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள், ஆண்டவரே உங்கள் காரியத்தை நான் கனம் பண்ணுவேன். என் உள்ளத்தில் பேதங்களை வைத்துக்கொள்ள மாட்டேன். என் உள்ளத்தில் சுயநலத்தை வைத்துக்கொள்ள மாட்டேன். உங்க காரியத்துக்கு நான் மேன்மை பாராட்டுவேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நாங்கள் பானம் பண்ணும் பொழுது, இந்த அப்பத்தில் சாப்பிடும் பொழுது இன்னும் ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன்.